வெல்கம் பேக் டு பிகேஸ். ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இந்த வயர்டு மைக்கை யூஸ் பண்ணி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களோட சஜஷனையும் கொடுத்துருந்தீங்க. நேரில் பார்க்குறவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தீங்க. அதாவது ஒரு வயர்லெஸ் மைக்காக வாங்குங்க ப்ரோ அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து ஒரு வயர்லெஸ் மைக்கு, ஒரு என்ட்ரி லெவலான ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கேன். இந்த K9 அப்படிங்கிற ஒரு சைனா பிராண்டு தான். ஜஸ்ட்டு என்ட்ரி லெவலுக்காக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணிக்கலான்றதுனால இதை வாங்கியிருக்கேன். வாங்க இந்த மைக்கை எப்படி குவாலிட்டி இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணலாம். ஜஸ்ட்டு இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே மாடல் தான். ரிசீவர் வந்து நம்ம ஃபோனில் ப்ளக் பண்ணிவிட்டு ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் வருது. இது வந்து டியூவல் மைக்கு, அதனால் 2 டிரான்ஸ்மிட்டர் வருது. அதை வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு இந்த K9 மைக்கை. இது வந்து ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே மாடல் தான். 2 ரிசீவர் வருது. அதாவது டியூவல் மைக்குன்றனால 2 ரிசீவர் வருது. இதில் ஜஸ்ட் நம்ம ஆன் மட்டும் பண்ணால் போதும். இது நம்ம மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு கிளிப்புமே கொடுத்துருக்காங்க. இது நம்ம இதில் வந்து மவுண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கார்லேயும் மாட்டிக்கலாம். சரி, இது போக நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. பாக்ஸில் வந்து நம்மளுக்கு சார்ஜ் போடுறதுக்காக கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்சம் டீசெண்டான கேபிளாக இருக்குது, நல்ல கேபிளாக தான் இருக்குது. C டைப் கேபிள் தான். 3 வந்து நம்ம தனித்தனியாக சார்ஜ் பண்ணணும் போல இருக்குது. பரவாயில்ல, ஒரு மைக் அட்லீஸ்ட் ஒரு வயராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா காற்றடிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கே இப்போ தெரியும், நல்லா நாய்ஸ் பயங்கரமாக இருக்கணும். இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அதுவும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம ப்ளக் அண்ட் ப்ளே மாடல்ன்றதுனால இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த மைக் வந்து கிட்டத்தட்ட 30 மீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு எந்த எரருமே இல்லாமல் நல்லா நீட்டாக கிளியராக கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து இப்போ மைக் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கேன். அதாவது இந்த மைக் வந்து இப்போ நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் மட்டும் எடுக்கணும் இல்லை, இப்படி திரும்பி நின்று பேசினாலும் நல்லா கிளியராக தான் கேட்கும். அப்படியே வாங்க, நான் வந்து இப்போ ஒரு 30 மீட்டர் கிட்ட நடக்கிறேன். கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸாக நடக்கிறேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள் குவாலிட்டியை. நல்லா நாய்ஸுமே இருக்குது, வின் நாய்ஸுமே நிறையா இருக்குது. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நான் டிஸ்டன்ஸ் ஆன்ட்டு எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்றது நல்லா செக் பண்ணலாம். நல்லாவே டிஸ்டன்ஸ் ஆன்ட்டு கிட்டத்தட்ட. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கலாமா, அந்த அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இந்த மைக்கில் தான் வந்து நம்ம இனிமேல் வந்து எல்லா வீடியோஸும் வந்து நம்ம எடுக்க போகிறோம். 2 மைக் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இன்னொருத்தவங்க இப்போ பேசுகிறாங்கன்னா அதை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கேன். எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்றது ஆடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டெஸ்டிங்லாம் பார்த்தோம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்போ தான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ see you in another video. Tata, bye bye.